சார் இப்போ உங்களுடைய பார்வையில் இருந்து சார் தமிழ் தேசிய இலக்குகள் என்னவா இருக்கணும், அதோடைய எதிர்கால போக்கு எப்படி இருக்கும்? தமிழ் தேசியம்னா என்னன்னு சொல்லியிருக்கு, அப்புறம் இலக்கு பற்றி பேச. தமிழருக்கான ஒரு தனி நாடை நோக்கிய பயணம். அப்படி போன ஒரு ஆள் கூட போராடலையேங்க. யார் போராடுற சொல்லுங்க? சீமான் அதுக்காக தானே சார் போராடுறாரு. உங்களுக்கு நிதானத்தில் தானே இருக்கீங்க? ஆமாம்மா சார். தனி நாட்டுக்கு போராடுற எப்படி எலெக்ஷன் நிற்பான்? எலெக்ஷன் நிற்கிறதுக்கு பேர் போராட்டமா? என்னங்க பேசுறீங்க? தனி நாடு என்பது பிரபாகரன் போராடுது தனி நாட்டுக்கு. அந்த அண்ணன் போராட்டத்தை தம்பி தொடர்றாருன்னு சொல்லிட்டு கேட்குறவன் கேனையா இருந்தால் எரும மாடு ஏறப்படான்னு பேசணும் திருக்குறள் முழுசாக சொல்கிற மாதிரி தான். அதை நம்பினா நான் உங்களை ஒன்றும் பண்ண முடியும். நான் தனி நாடுக்காக போராடுகிறவன் போராடுவானே ஒழிய தேர்தல் நிற்க மாட்டான். தேர்தல் நிற்கிறவன் போராடி என்று சொன்னால் நம்புறது உங்களுடைய பலவீனம். சரி, தமிழ்நாடு தமிழ்நாட்டுடைய எல்லை நேரம் சொல்லுங்க. நான் அதுக்கு தான் சொன்னேன், தமிழனுக்கு இருக்கிற அந்த சிறப்பை எல்லாம் காலில் போட்டு மிதித்து ஒரு சில்லறைத்தனமான உணர்ச்சிகளை தூண்டிவிட்டு அதில் ஏதாவது லாபம் தேட முயற்சிக்கிறது வேற, உண்மை நிலைமை என்பது வேற.